அண்மைச் செய்தி. இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயலின் காரணமாக 5 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய டிட்வா புயல் அதனுடைய நகரும் வேகம் தற்பொழுது குறைந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த புயலுடைய தாக்கத்தால் தற்பொழுது ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கூடிய மாவட்டங்களுக்கு அதற்கான காரணங்களை வானிலை ஆய்வும் விளக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக இன்று 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த 5 மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு என்பது மாலை நேரத்திலிருந்து படிப்படியாக தொடங்கும் எனவும், மாலை நேரத்துக்கு பிறகாக படிப்படியாக மழையினுடைய தீவிரத்தன்மையும் அதிகரிக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தற்பொழுது வங்கக்கடலில் நிலவக்கூடிய இந்த டிட்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டுடைய தென் தமிழக கடலோர பகுதியை நோக்கி இன்றும் 24 மணி நேரத்துக்குள்ளாக நெருங்கி வரக்கூடும். இது நெருங்கி வரக்கூடிய காரணங்களால நமக்கு அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு தென் மாவட்டங்கள்ல பெரும்பான்மையான இடங்கள் ஏறக்குறைய தென் மாவட்டங்கள் முழுமைக்குமே பரவலாக மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், அதில் 5 மாவட்டங்கள்ல மட்டும் காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. காற்று அப்படிங்கும்போது தரைக்காற்று பலத்த தரைக்காற்றாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 மாவட்டங்கள்ல நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த 5 மாவட்டங்களையும் பலத்த தரைக்காற்று இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் நேற்று கொடுக்கப்பட்ட அறிவிப்புடன் சேர்த்து இன்றும் 5வது மாவட்டமாக அந்த மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்று காலையிலிருந்து இந்த மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகளில் கடுமையான தரைக்காற்று வீசக்கூடிய தொடங்கியிருக்கு. அதுவும் ராமநாதபுரத்துல மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல காற்றுடைய வேகம் பதிவாகி இருக்கிறது. அதே போன்று நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் காற்றுடைய வேகம் மிக அதிகமாக பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து காற்றுடைய வேகம் இந்த கடலோர மாவட்டங்கள்ல அதிகமாக பதிவாகி இருக்கக்கூடிய சூழல்ல மழையினுடைய தீவிரத்தன்மை பெரிய அளவில் இல்லை, காற்றினுடைய தாக்கம் தான் அதிக அளவில் இருக்கிறது. இந்த சூழல்ல ஈவினிங் மாலை நேரத்துக்கு பிறகாக இந்த 5 மாவட்டங்களிலும் மழையினுடைய தொடக்கம் இருக்கும் எனவும், விட்டு விட்டு மழை பெய்ய தொடங்கும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இரவு நேரத்துல இந்த விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரித்து மழைப்பொழிவு ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழை என்ற அளவுல 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இந்த 5 மாவட்டங்களுக்கும் தற்பொழுது காற்றுடைய எச்சரிக்கை மற்றும் மழையினுடைய எச்சரிக்கை அனைத்தையும் சேர்த்து புயல் நெருங்கி வரக்கூடிய காரணங்கள் எல்லாம் கணக்கிட்டுதான் 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் மயிலாடுதுறை, அரியலூர், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்கள்ல புயலுடைய நெருக்கம் சற்று அதிகரிக்கும் பொழுது இரவு நேரத்துல மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கும் எனவும், படிப்படியாக தீவிரத்தன்மை இரவு நேரத்திலிருந்து அதிகரித்து மேகமலை என்ற அளவுல ஓரிரு இடங்களில் இந்த 4 மாவட்டங்கள் மயிலாடுதுறை, அரியலூர், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் பகல் இரவு நேரத்துக்கு பிறகாக கடலூர், பெரம்பலூர், திருச்சி, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கனமழை என்ற அளவில் மழை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது நள்ளிரவு நேரங்களில் இந்த மாவட்டங்கள்ல மழை பெய்ய தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தென் மாவட்டங்கள் முழுவதற்குமே அவ்வப்போது விட்டு விட்டு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதற்கான வாய்ப்புமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அந்த 5 மாவட்டங்கள் கொடுத்திருக்கக்கூடிய ரெட் அலர்ட்டுக்கான காரணம் என்பதை விளக்கி இருக்கிறார்கள். மேலும் மழைக்கான வாய்ப்பு தற்போது பகல் நேரத்துல காற்றுடைய போக்குதான் அதிகமாக இருக்கும் எனவும், மாலை நேரத்துக்கு பிறகு மழை படிப்படியாக அதிகரித்து இரவு நேரத்தில் தீவிரமடையும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த இதனுடைய தாக்கம் என்பது இந்த மாவட்டங்கள் அதிகம் இருப்பதனால் ரெட் அலர்ட் என்ற எச்சரிக்கையும், மேஜர் மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிற மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலர்ட் முழுவதுமாக நிர்வாக ரீதியிலாக மீட்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளுக்காக, முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு அலர்ட்டை தவிர பொதுமக்களுக்கான எந்த வகையிலும் இந்த அலர்ட் பொருந்தாது எனவும், மழைக்கான எச்சரிக்கை மட்டுமே பொதுமக்களுக்கு பொருந்தக்கூடும் எனவும், மழை மற்றும் காற்றுடன் கூடிய அந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதனால வானிலை ஆய்வு கொடுத்திருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கையும் மற்றும் உள்ளூர் நிர்வாகத்தினுடைய வழிகாட்டுதலையும் பின்பற்றி பாதுகாப்பான இடங்களில் மக்கள் இருக்கும்படி வானிலை ஆய்வையும் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.